Hello and welcome to ABCD. நான் உங்க சகு. இந்த பூமியில வாழ்ற எல்லா ஹியூமன்ஸுமே ஒரு விதமான சூப்பர் ஹியூமன்ஸ் தான். அதாவது இந்த காரு பைக் எல்லாம் ஒத்த கையில தூக்கி வீசுவாங்களே, ஹல்க், ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி அப்படின்னு ஒரு 323 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப நீங்க என்ன லூஸ்ன்னு நினைக்கிற மாதிரி தான் நானும் நஷ்டம் போயிட்டு இருப்பேன். ஆனா இப்ப நமக்கு வேற வழி இல்ல, அதை நம்பிதான் ஆகணும். முதல்ல ஃபோர்ஸ் அதாவது விசைக்கும் பிரஷர் அதாவது அழுத்தத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ 1 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் இருக்கிற ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இதோட ஏரியா பாத்தீங்கன்னா 1 மீட்டர் into 1 மீட்டர் which is equal to 1 மீட்டர் ஸ்கொயருங்க. இப்போ இந்த பிளேட் மேல 1000 நியூட்டன் எடையுள்ள ஒரு குட்டி யானை அது மேல நிப்பாட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த யானையோட மொத்த வெயிட்டுமே அந்த பிளேட் மேலதான் ஆக்ட் ஆகும். இப்போ இந்த வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஃபோர்ஸ் தாங்க. இந்த 1000 நியூட்டன் ஃபோர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட் மேல ஆக்ட் ஆகலங்க. 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுல ஒரு பரப்பளவு மேல ஈக்குவலா ஆக்ட் ஆகுது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியால 1000 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியால எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத சொல்றதுதான் பிரஷர் அதாவது அழுத்தம். இப்போ அதே இந்த 1000 நியூட்டன் ஃபோர்ஸ் 1/2 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா கொண்ட ஒரு சின்ன பிளேட் மேல ஆக்ட் பண்ண வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முதல் கேஸை விட இந்த கேஸ்ல தான் உங்களுக்கு பிரஷர் அதிகமா இருக்கும். ஏன்னா முதல் கேஸ்ல அந்த 1000 நியூட்டன் ஃபோர்ஸையும் தாங்கினது 1 மீட்டர் ஸ்கொயர்ன்ற பெரிய ஏரியா. ஆனா இந்த கேஸ்ல அந்த முழு 1000 நியூட்டன் ஃபோர்ஸையும் தாங்கினது 1/2 மீட்டர் ஸ்கொயர்ன்ற சின்ன ஏரியா அப்படின்றதுனால இந்த சின்ன ஏரியா மேல அதிகமான அழுத்தம் இருக்குங்க. இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ்க்கு அது ஆக்ட் ஆகிற ஏரியா குறைய 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 அந்த ஏரியா மேல ஏற்படுற அழுத்தம் பிரஷர் அதிகமா இருக்கும். அதே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு அது மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் அதிகமாக அதிகமாக அந்த ஏரியா மேல ஏற்படுற அழுத்தம் பிரஷர் அதிகமா இருக்குங்க. இப்போ பாஸ்கல்ன்ற பிரெஞ்சு மேத்தமெட்டிஷியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரியாக முழுமையாக அடைக்கப்பட்ட ஸ்டேஷனரியா இருக்கிற இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட்ல ஒரு பாயிண்ட்ல ஏற்படுற பிரஷர் சேஞ்ச் ஆனது அதோட எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே காணப்படும் அப்படின்றாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டியூப் எடுத்து அதுல தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த டியூபோட ஒரு எண்ட் சின்னதா இருக்கிறதையும் ஒரு எண்ட் பெருசா இருக்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயரும் இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா 2 மீட்டர் ஸ்கொயர்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 எண்ட்லயும் மூவ் ஆகிற பிஸ்டனை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பாஸ்கல் சொன்ன எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதாவது சரியாக அடைக்கப்பட்டிருக்கணும். ஆமா, இந்த டியூப்ல எந்த விதமான லீக்கும் கிடையாது, கம்ப்ளீட்டா அடைக்கப்பட்டிருக்கு அந்த வாட்டர். ஸ்டேஷனரியா இருக்கணும். ஆமா, இதுல எந்த விதமான மூவ்மெண்ட்டும் கிடையாது, ஸோ ஸ்டேஷனரியா தான் இருக்கு. இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிடா இருக்கணும். ஃப்ளூயிடா ரெண்டா பிரிக்கலாம், ஒன்னு லிக்விட்ஸ் அப்புறம் கேசஸ். இதுல கேசஸை நம்ம கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஸோ கம்ப்ரஸ் பண்ண முடியாத ஃப்ளூயிட் அப்படின்னா லிக்விட் தான் குறிக்கிறாங்க. ஸோ வாட்டரும் ஒரு விதமான லிக்விட் தான். ஸோ அந்த லிக்விட் நம்ம இங்க எடுத்திருக்கிறோம். ஸோ பாஸ்கலோட 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பிஸ்டன் மேல 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோர்ஸ்னால இங்க ஏற்படுற ப்ரெஷர் சேஞ்ச் எவ்வளோனா P is equal to F by A. அதாவது 10 நியூட்டன் கொடுக்குறோம், அதை 1 மீட்டர் ஸ்கொயர்ன்ற ஏரியா மேல கொடுக்குறோம். ஸோ இங்க ஏற்படுற ப்ரெஷர் பாத்தீங்கன்னா 10 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இல்லைங்களா? இப்போ இவர் சொல்ற மாதிரி நடந்தாதான் சுற்றமும் நட்பும் நிலைக்கும். அப்போ இந்த எக்ஸ்ட்ராவா ஆட் ஆன 10 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ற ப்ரெஷர் ஆனது அந்த லிக்விடோட ஒட்டுமொத்தமான எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே ஃபீல் பண்ணப்படணும். மொத்த பெரியனா எல்லாரையும் தான் அப்படின்றப்போ இந்த இடத்துலையும் அதே ப்ரெஷர் சேஞ்ச் தான் இருக்கணும் இல்லைங்களா? அதாவது 10 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ற ப்ரெஷர் சேஞ்ச் தான் இந்த பாயிண்ட்லயும் இருக்கணும். ஸோ இங்க ஆல்ரெடி இருக்கிற ப்ரெஷர் 10 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஆனா இங்க இருக்கிற ஏரியா 2 மீட்டர் ஸ்கொயர்ன்றதுனால நமக்கு கிடைக்கிற ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா 20 நியூட்டனா இருக்கும். அட ஒண்ணுமே இல்லைங்க, அங்கேயும் 10 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், இங்கேயும் 10 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் பாஸ்கல் லா படி. ஆனா 10 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், அதாவது 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 10 நியூட்டன் அப்படின்றப்போ இங்க 2 மீட்டர் ஸ்கொயர் இருக்கு அப்படின்றப்போ 20 நியூட்டன் அவ்வளவுதாங்க. இப்போ இந்த 20 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து இந்த பிஸ்டன் மேல ஆக்ட் ஆகி இந்த பிஸ்டன் 20 நியூட்டன் ஃபோர்ஸ் அதுக்கு மேல இருக்கிற பொருள் மேல கொடுக்குங்க. ஸோ இப்போ நம்ம இன்புட் கொடுத்தது 10 நியூட்டன் ஃபோர்ஸ் தான், ஆனா நமக்கு அவுட்புட்ல கிடைச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா 20 நியூட்டன் ஃபோர்ஸ். இந்த மாதிரி டியூபோட கிராஸ் செக்ஷனை வேரி பண்ணி இந்த ஏரியால இருக்கிற டிஃபரன்ஸை வச்சு நம்ம ஃபோர்ஸை பல மடங்கு பெருக்கிக்கிறதுக்காக யூஸ் பண்றது தாங்க இந்த பாஸ்கல் லா. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்லயே இன்னும் கொஞ்சம் இன்ஜினியரிங் டிசைன் ஆட் பண்ணி தண்ணிக்கு பதிலா இன்னும் எஃபிஷியன்டான இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட்ஸான சில ஹைட்ராலிக் ஆயில்ஸை யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஸ்டேஷன்ல ஃபுல்லா காரு அப்புறம் பஸ்ஸஸ் ஃபுல்லா உயரமா தூக்குவாங்க, அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா ஹியூமன்ஸாலுமே ரொம்ப ஈஸியாவே இந்த மாதிரி ஹெவியான பொருளை தூக்க முடியுது அப்படின்னா எல்லாருமே சூப்பர் ஹியூமன்ஸ் தானே. கிட்டத்தட்ட எல்லா ஹைட்ராலிக் ஜாக்லயும் பாத்தீங்கன்னா இது ஏன் இதுல கூட இதே கான்செப்ட் தாங்க யூஸ் பண்றாங்க. ஈவன் கார்ஸ்ல கூட நீங்க பிரேக் பெடல் மேல லைட்டா கொடுக்குற ஃபோர்ஸை மல்டிப்ளை பண்ணி 4 வீல்லையும் ஒரே டைம்ல அதிகமான ஃபோர்ஸா கொடுக்கறது கூட இதே கான்செப்ட்ல தாங்க. இந்த மாதிரி ஆட்டோமொபைல் சம்பந்தமான பல இடத்துல இதே கான்செப்ட் தாங்க யூஸ் பண்றாங்க.
யூஸ் பண்றீங்க?